இந்த திருவோணம் நாட்களிலே அவ்வப்போது வாமனரது கதையை கேட்டாலே போதும். நான் சொல்றது நீங்க பெருசா போய் ஆலயங்கள்ல வழிபடணும்னு கூட சொல்லல. நீங்க பெரிய மந்திரங்களை கேட்க வேண்டும் என்பது கூட கிடையாது. இந்த கதையை கேட்டாலே போதும் உங்கள் ஜாதகத்திலே குரு சம்பந்தமான தோஷங்கள். குரு சம்பந்தமான தோஷம்னா சிலருக்கு வாழ்க்கையிலே அந்த நேரத்துல அவங்க அறிவு டக்குன்னு வேலை செய்யாது. ஒரு விஷயம் தெரிந்திருக்கும், எனினும் அந்த நேரத்துல ஏதோ ஒரு பதட்டத்தினால தவற விட்டுருவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருவும் சந்திரனும் 6, 8, 12 அப்படின்ற ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். அதுக்கு சகட தோஷம் அப்படின்னு பேரு. சிலருக்கோ குரு ராகுவோடு சேர்ந்திருக்கும். இந்த குரு ராகுவோடு சேர்ந்திருந்தால் அது பல்வேறு சிக்கல்களை தந்துவிடும். குருக்கு 3 பார்வை உண்டு. 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வைன்னெல்லாம். மற்றொன்று, குரு ராகுவின் நட்சத்திரத்திலோ திருவாதிரை, சதயம் அல்லது நமது திருவாதிரை, சதயம், சுவாதியிலோ அல்லது ராகு குருவின் நட்சத்திரத்திலோ விசாகம், பூரட்டாதி அல்லது நமது புனர்பூசத்திலோ இருந்து விடலாம். இப்படிலாம் பல்வேறு வகை இருக்கு. தற்பொழுது குரு ராகுவை பார்த்து கொண்டிருக்கிறார் 9ஆம் பார்வையாக கோச்சாரத்திலே இன்னும் ஒரு வருஷத்துக்கு. இது போன்ற சூழ்நிலைகள் என்ன ஆகும், நமக்கு ஏதோ ஒரு கல்வியிலே ஒரு தடுமாற்றம், குழந்தைகளுக்கு கல்வியிலே தடுமாற்றம், பெற்றோருக்கோ பொருளிலே தேக்கம். பெரும் பணம் என்றால் குருதான் தர முடியும். ஜாதகத்துல பொருள், பணம், தங்கம் இதெல்லாம் நம்ம கேட்கிறோமோ, மஞ்சள் நிறம், ஆசிரியர், வடகிழக்கு பகுதி, இதையெல்லாம் குறிக்கக்கூடியது குருதான். பிரகஸ்பதி என்று சொன்னால் அளவில் பெரியவர். இந்த குரு தசை ஒரு மனுஷனுக்கு வந்தா 16 வருஷம். இந்த குரு தசையிலே சிலரை மன்னனாகவும் ஆக்கும், மன்னனை நிலை தடுமாறவும் வைக்கும்.